கவிதா, கவிதா, ஏண்டி கத்துற? நீ வேற டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கிற. என்னடி சொன்ன? என் மேல கோவமா விழுகுற? நீ தானே நீட்ல எல்லாம் பாஸ் ஆகிட்ட பிறகு அமைதியா இருக்கிற. அடுத்து டாக்டருக்கு தானே உன் இஷ்டம் போல படிக்க போறமா? உங்க சித்தி எதுவும் சொன்னாங்களா? ஆமாட்டி, அவங்க தான் படிக்க காலேஜுக்கு அனுப்புவாங்களோ மாட்டாங்களோன்னு பயமா இருக்கு. ஏண்டி எல்லாம் உனக்கு ஃப்ரீ தானே, அப்புறம் என்ன? நேற்று நடந்த நியூஸை பார்த்தியா? அதை பார்த்து வீட்டில் எல்லாம் பயப்படுதாங்கடி. ஆமாட்டி, நம்ம ஊர்ல எங்க பார்த்தாலும் அந்த பேச்சு தான். அந்த அக்கா பாவம் என்ன. ஏண்டி ஒன்றும் அனுப்ப மாட்டேக்காங்க? ஏற்கனவே நான் டாக்டர் படிக்கிறது என் சித்திக்கு பிடிக்கல. எப்படிடா தடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கு. இதான் சாக்குன்னு இப்படியெல்லாம் நடக்குது. பிள்ளைய வெளியில ஊர்லாம் படிக்க அனுப்பக்கூடாது அப்படிங்க. அப்பா என்னடி சொன்னாங்க? முன்னாடியெல்லாம் காரணம் சொன்னதே எங்கள் அப்பா கண்டுக்கலவே இல்லடி. ஆனால் இப்போ அந்த காரணம் சொல்லவும் எங்கள் அப்பாவும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்ட்ஸ் தான் படிக்க வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் வீட்டில் இருந்து தான் போகணும். நம்மள மாதிரி பிள்ளைங்களுக்கெல்லாம் டாக்டர் ஒரு பெரிய கனவு. ஆனால் இதே மாதிரி சம்பவம்லாம் வந்து கெடுத்து விட்டுருதடி. அதுவும் பாரு, எல்லாரும் காலேஜ் சேரும்போது தான் இப்படி நடக்கணுமா? பெற்றவங்கலாம் பாவம் பயந்து பயந்து அனுப்புவாங்க. என்ன நீ என்ன பிஎஸ்சி நர்சிங், உனக்கு இன்னும் கவுன்சிலிங் வரல? நமக்குலாம் லாஸ்ட்டு தான், பார்த்துக்கலாம். என்னெல்லாம் எங்கள் ஆட்டா துரத்தி விட்டுருவா. இங்கெல்லாம் ஒன்றை வச்சு சமாளிக்க முடியாது. அங்கே போகணும் நினச்சிட்டு இருக்க வேண்டியதான். என் சித்திட்ட பேசினதே உங்கள் அம்மா தான். அவளை வீட்டோடு இருந்து வச்சுக்கிடணும், இங்கேருந்து காலேஜுக்கு அனுப்பணும், இல்லைன்னா போதனே நிப்பாட்டணும்னு உங்கள் அம்மா தான் பேசிகிட்டு இருந்தது. அம்மா வீட்டுக்கு வர சொன்னா வருவியா? ஓ, அவ வருவா. கையோட கூட்ட சொன்னா நீ வாரியா இல்லைன்னா அவட திட்டுவாங்க படியா? ஏய் சுதன், எதுக்குடா கூப்பிட்டாங்க அம்மா? நீ அடுத்து வேற எந்த காலேஜ்ல சேர போறாம்ல, அதுக்கு ஃபார்ம் இங்க வச்சிருக்கா, அத நிரப்பணுமா, வருவியா? பாத்தியாடி, உங்க சித்தி உன்னை டாக்டர் ஆக்க விட மாட்டாங்க போல.